யோகானந்தருக்கு ரொம்ப சந்தோஷம். ஃபுல் டைமும் ஸ்ரீ யுக்தேஸ்வர் கூட இருக்க சான்ஸ் கிடைச்சது. குரு யோகானந்தரையே ஆசிரமம் மேனேஜ் பண்ண சொன்னாரு. யோகானந்தரும் ஸ்மூத்தா எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தாரு. அப்போ ஒரு புது ஸ்டூடெண்ட் வந்தான், குமார். அவன் ரொம்ப இன்டெலிஜென்ட். கொஞ்ச நாள்ல குரு அவனை ரொம்ப நம்பினாரு. சடனா குரு சொன்னாரு, முகுந்தா நீ கிச்சனை பார்த்துக்கோ, குமார் லீடர்ஷிப் எடுத்துக்கிட்டோன்னு. யோகானந்தருக்கு ஷாக்கு, ஆனால் அக்செப்ட் பண்ணிட்டாரு. ஆனால் குமார் பொசிஷன் எடுத்தோன்னே டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அதனால் டிசைபிள்ஸ் எல்லாமே யோகானந்தர்கிட்ட தான் போய் அட்வைஸ் கேட்டாங்க. ஒரு நாள் குமார் வந்து குரு கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணான். அதுக்கு குரு காமா சொன்னார், ரியல் லீடர் எப்போவுமே அடுத்தவங்களுக்கு சர்வ் பண்ணுவான், டாமினேட் பண்ண மாட்டான். அதனால தான் உனக்கு புரியணும்னு அந்த பொசிஷன் கொடுத்தேன்னாரு. இந்த வார்த்தையை குமாரை ஷேக் பண்ணிடுச்சு. கொஞ்ச நாளில் குமார் ஆசிரமத்தை விட்டு போயிட்டான். ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்சம் மாதங்கள் கழித்து திரும்பி வந்தான். ஆனால் அவன் கம்ப்ளீட்டாக மாறி வந்திருந்தான். ஹேபிட்ஸ் எல்லாம் மாறி போச்சு. இதை பார்த்த குருவுக்கு கஷ்டப்பட்டார். அவனுக்கு இது சரியாக வராதுன்னு தோணுச்சு. அதனால் யோகானந்தர்கிட்ட சொன்னார், நீ அவனை கூப்பிட்டு இங்கே ஆசிரமத்திலேருந்து வெளியில் போக சொல்லு அப்படின்னாரு. ஏன்னா நான் சொல்ல முடியலை அப்படின்னாரு. குரு கண்கள் கலங்கியது. அப்போ தான் புரிந்தது, லீடர்ஷிப்னா பவர் இல்லை, சர்வீஸ்னு. குரு கைடன்ஸை இக்னோர் பண்ணினா ஃபால் கண்டிப்பாக வரும்னு. இன்டெலிஜென்ஸை விட டிசிப்ளின் தான் ரொம்ப முக்கியம்.